அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். நீங்கள் ஃபாஹிமா பேசுகிறீங்க? ஓ, எங்களோட நான் அலிசாஹிர் மௌலானா ஃபார்மர் மினிஸ்டர் பேசுகிறேன். உங்களோட பிள்ளைட விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே எல்லாருக்கும் மன சங்கடமாக இருக்குது. அல்லாஹ் பொருந்திக்கொள்வோம், சபூராயிருங்க. இப்போ என்னண்டா பிரதர் ஃபாஹிம், இப்போ நீங்கள் பபாவை ஹாஸ்பிட்டலுக்கு நேற்றா கொண்டு போனீங்க, முதல் நாள் கொண்டு போனீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன முந்தநாத்து. ஆனால் புள்ள பிறந்தது என்ன டேட்டில் பிறந்த புள்ள? 18ஆம் தேதி 11ஆம் மாதம் 18ஆம் தேதி பிறந்ததுல. நான் கொண்டு போன முந்தநாத்து இரவு 10:30 மணிக்கு கொண்டு போவோம். முந்தநாத்து. ஓகே. இப்போ அந்த டைமில் பிள்ளை காய்ச்சல் இருந்ததா? பிள்ளைக்கு கொஞ்சம் இருமல் ஆட்ட மீஞ்சி, அதை மேற்கல்கோ சீவரிந்தா மீறி பால் குடிக்கல புள்ள, அந்த அசதி ஆட்ட மீஞ்சி அதுவரையும் கொண்டு போகணும். அதுவரையும் நல்லா இருந்துச்சு புள்ள. அது நல்லதா இது புள்ள. அதுக்கு முதல்ல நல்லதா ஆயிடுச்சு. ஆனா அது மண்ணண்டு வெள்ளம் கொஞ்சம் இதாட்ட மீன் சளியாட்ட மீன்ச்சு இருமல் சளி. உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 புள்ள. இது 2வது பிள்ளையா? மூத்ததுக்கு 6 வயசு, இவர் 2வது. ஓகே. மூத்தது பொம்பளை பிள்ளையா? பொம்பளை புள்ள. மூத்த பிள்ளையோட பேர் என்னமா? ஷிஃப்கா, ஃபாத்திமா ஷிஃப்கா. இவரோட பேர்? பேர் சைக்ஃபாஸ். சைக்ஃபா. ஓகே, சைக்ஃபா. ஓகே. நீங்க ஃபாஹிமே, உங்களோட வயசு என்ன ஃபாஹிம்? உங்களோட வயசு இல்ல, உங்களோட நீங்க என்ன ஏஜ்? உங்களோட வயசு? ஏஜ் 38. வைஃப்ட? வைஃப் 36. வைஃப்ட பேர் என்ன? வைஃப்ட பேர் சஃப்னாஸ். ஓகே. இப்போ பிள்ளைக்கு நார்மலான காய்ச்சலும் இருமலும் தானே இருந்தது, வேற பெருசா வேற ஒன்றும் ஃபிட்மாய் ஒன்றும் இருக்கலையே? அப்படி இல்ல, அப்படி ஒன்றும் நீக்கல. நார்மலான இருமல் இதுதான் சளி. சளி வந்தோடனே புள்ள பால் குடிக்கல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு பால் குடிக்கல. அப்ப அதுக்கு முதல் நீங்க உங்களோட ஏரியாவில் உள்ள டாக்டர்ஸ் ஆட்ட கூட்டி போனீங்களா, இல்லாட்டி டிரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு? இல்ல வெளில அதே மாதிரி இருந்ததால கொஞ்சம் இருமல் சளி சத்தம் இருந்ததால நான் டாக்டர் கிட்ட கொண்டு போனேன். டெமரோ கொடையில இருந்து டாக்டர் வண்டிக்கிட்ட. ஓகே. சரியா? விஜய டாக்டர் வந்துட்டு அவரு அதுல கொண்டு போய் இது காட்டப்போ அவரு பார்த்துட்டு சொன்னாரு, பிள்ளைக்கு சளித்தான், சளியாகி அவரும் போய் அடிச்சுதான் இருக்குது சொல்லி அவர் மருந்து தந்தாரு. சரியா? இருமல் சளி சின்ன பிள்ளை குடிக்க பானி 2 தந்தாரு. கொடுத்தசி புள்ளை கொஞ்சம் அதை குடிச்சு கொஞ்சம் ஜாரா ஈந்தாரு. ஒரு டைம் தான் அவர் மருந்து கொடுத்து பட்டிச்சும் கூட. சரியா? அந்த ஐப்ரோ கொஞ்சம் மஸ்துலயே தான் ஈந்தாரு. தூக்கத்துல இருந்துக்கியோ? தூக்க மஸ்து ஈந்தாரு. அது அந்த மருந்து மஸ்துல தான் ஈந்தாரு. ஐப்ரோ பால் குடிக்க கொஞ்சம் ஜாரா தான் கொஞ்சம் ஆகினாரு. சுங்கி ஈந்தாரு கொஞ்ச நேரத்துல. நைட் ஆக போல கொஞ்சம் அதே மாதிரி அவள் இந்த மாதிரி மறுபடியும் மதுரைக்கு வந்துட்டாரு. ஓகே. அதனாலதான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போகணும். ஓகே. நீங்க இருக்கிறது ஃபெர்குசன் ரோடு? ஃபெர்குசன் ரோடு. நான் போகாம மெயினா அதில் ஹாஸ்பிட்டல் போகிறது வெளியம் போகாமங்கிற காரணம் இந்த நோய்க்கிறதால உங்களுக்கு எது பாதிப்பு வரப்படாதுன்றதுக்காக அவருக்கு போகல. எங்கட ஏரியால போகம்னா லாக்டவுன்ல தான் ஐக்குது. எங்க ஏரியா போகும் ஃபெர்குசன் ரோட்ல இதுல தான் ஐக்குது. போறா வாரா லாக்டவுன் பெருசா கொண்டு இல்ல. நீங்க வெளியில எங்கேயும் போகல? நீங்களும் இல்ல, நாங்க இப்ப வந்ததுல இருந்து வீட்டுல தான் இருக்கிறோம். நாங்க வைஃபும் நல்ல சோமா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான இது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப பிரதர் ஃபாஹிம், இப்ப புள்ள நீங்க அங்க கொண்டு போனோன்னு இப்ப உங்களுக்கும் வைஃபுக்கும் PCR டெஸ்ட் எடுத்ததா? பிள்ளைக்கு எடுத்துட்டு தானே.
சரியா? உடனே இப்போ வைஃபுக்கு எடுத்தாங்க. வைஃபுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ வாப்பா எடுக்கணும்னு சொல்லி எனக்கும் எடுத்தாங்க. என்னையும் எடுத்து பார்த்துட்டு இப்போ உமாட வாப்பாட நெகட்டிவ் இருந்தாங்க, பிள்ளையும் மட்டும் பாசிட்டிவ் ஆகிருந்தாங்க. அந்த கேள்விதான் நாளைக்கு வச்சு நான் இப்போ உமாக்கும் பாப்பாக்கும் நெகட்டிவ் ஆகியோ பிள்ளைக்கு எப்படி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அடுத்த கேள்விதான் நான் வச்சு நாளைக்கு தெரியுமா. ஏன்னா புள்ள வந்து ஹாஸ்பிட்டலே வந்ததுல இருந்து நாங்களும் வெளியே போல புள்ளை மேலே எடுத்தா வீட்டுக்கு தான் ஏஞ்சி இந்த இதுதான் நாங்க இந்த நோய் வரப்படாது நாங்க இந்த வந்து டாக்டர் வச்சேன். பிள்ளைய உங்களுக்கு முன்னாலேயா டெஸ்ட் பண்ணாங்க எல்லாம்? எங்களுக்கு முதல்ல புள்ளைய டெஸ்ட் பண்ணேன். நீங்க உங்களோட வைஃபா புள்ளைய கையில மடியில வச்சிருந்த வைஃபா நீங்களா எப்படி அவங்க எடுத்துதாங்களா? புள்ளைய டெஸ்ட் பண்ணும் போது புள்ள வந்து பெட்ல தான் மூட்டிச்சு. வெளியில கொண்டு போனே டாக்டர் பெட்ல ட்ரீட்மெண்ட் கொண்டு போனே வந்து கொண்டு போகலே நல்லா புள்ளைய டாக்டர்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா. ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து நிமோனியா இதாയിരിക്കും, சளி புறையிருக்கும், பெஸ்ட் லங்ஸுக்கு சளி பால் குடிச்சது இருக்கும் அப்படி வந்து சொன்னாங்க. டாக்டர்ஸ்மா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஐசிஜி அடிச்சு எல்லாம் ஐஸ்கிரீன் செய்யலாம் ஏற்றி அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அவங்களோட சோதம் சொல்றதுக்கு மேலா குறை சொல்லலாம், குறை சொல்றதுக்கு மேலா அத பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த நடக்கிறதே இப்ப இதை பார்த்துட்டு அந்த கொரோனா இதை சொன்னது பாசிட்டிவ் ஆயினு சொன்னதை சுட்டின்றான் இது அந்த பேரோட புள்ள போச்சு. நீங்க அட்மிட் பண்ண போனது எத்தனை மணிக்கு? நீங்க அட்மிட் பண்ணது எத்தனை மணிக்கு? அப்புறம் புள்ள மௌத்தாயினது எத்தனை மணிக்கு? நாங்க அட்மிட் பண்ண வந்து 10:30 மார்னிங். நேற்று முந்தின நாள் மார்னிங் இல்ல முந்தின நாள் 10:30 நைட். ஓகே சரியா? அப்ப அவன் அவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டுதான் வெளியே வச்சு இப்ப ஐசியூ போட சொல்லி 3:45 கொண்டு போனாங்க. ஐசியூ போட்டது காலையில 3:45 தண்ணி ஐசியூ புள்ளிய வைக்கணும் சொல்லி 3:45 போட்டு ஐசியூ கொண்டு போனாங்க. ஓகே. அப்படியே அந்த புள்ளைய அப்படி வச்சு ஐசியூ ஆயிடுச்சு. புள்ளைய பார்க்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வரையும் பண்ணமெண்டாங்க பாக்குறதுக்கு. சரி வேண்டாசரி அனுப்புறேன்டா அனுப்ப சொன்னாங்க. சொந்தக்காரங்க கிட்ட இல்லாதவங்க தாசை சொந்தக்காரங்க அனுப்புங்க, ஆனா நீங்க வரவான மூட்டுலுக்கு ஆவீங்கன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி அவன் சொன்னதை நான் கேட்கணுமே, நான் இவ்வளவு கட்டுப்பாடு நாங்க சொன்னதை கேட்டுக்கொள்ளணுமே நாங்க வீட்டுக்கு அதே மாதிரி இருந்து கொண்டு நாங்களே லொக்காயிக்கொண்டு நாங்களே இருந்து கொண்டோம். கோலடிச்சு எதையும் விசாரிச்சு கொண்டோம். இப்ப விசாரிக்க டாக்டர் சொன்னாலும் நேற்று அன்றைக்கு நைட்டே இன்னொரு பிசிஆர் பிள்ளைக்கு எடுக்கட்டா ஓணும் என்ன செட்டை இதா காட்டுறது இன்னொரு பிசிஆர் எடுக்கணும். அதே மாதிரி நான் பவர் காலேஜ் பிசிஆர் எடுக்கணும் ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்டேன். ரிப்போர்ட் வரல. வந்தப்போ கோல்டு தரண்டாங்க. அதை பத்தி கோல்டு தரல எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிள்ளைக்கு இப்ப மவுத்தாகி 4 மணிக்கு மவுத்தாகிது புள்ள. 4 மணிக்கு மவுத்தாகி எங்களுக்கு நாங்க எப்படி 5:30 மணிக்கெல்லாம் கோல் பண்ணினோம் விசாரிக்கிறதுக்கு. புள்ள எப்படி ஏதிக்குன்னு விசாரிக்க 5:30 மணிக்கு கோல் பண்ண போக 5:30 மணிக்கு தான் டாக்டர் சொல்றாரு உங்களோட புள்ள மவுத்து. 5:30 மணிக்கு தான் டாக்டர் சொன்னாரு. அப்ப அதுவரையும் அவங்களா அறிவிக்கல உங்களுக்கு? இல்ல, அது வரைக்கும் அவங்கள அறிவிக்கல. நாங்களா கோல் பண்ணி கேட்க போது அறிவிச்சாங்க. இப்ப பிறகு என்ன சொன்னாங்க? நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? வர சொல்லியிருந்தாங்க. அந்த நைட் நான் போனேன். நேரம் இந்த சைன் வைக்க சொன்னாங்க டாக்டர் வந்து. அந்த டைம்ல எப்படி மௌத்தாயின ஏதாவது காரணங்கள் சொன்னாங்களா? புள்ள எப்படி? காரணம் ஒன்றும் சொல்லல. புள்ள மவுத்துன்னு சொன்னாங்க. புள்ள அந்த கொஞ்சம் இதாதான் புள்ளை இதுலதான் எங்கி புள்ள சரிமா கொஞ்சம் கொண்டு வர இது கொஞ்சம் அசாதிதான் எங்கி சொன்னாங்க. அதை பத்தி எதுவுமே கேட்க வேண்டிய நிலைமையில நீக்கல் இல்ல. இப்ப பிள்ளையோ யார் மௌத்தாயினாலும் இப்ப 4 மணிக்கு மௌத்தாயினா 6 மணிக்கு மையத்தை தரணும். அதான் வளமையா ஹாஸ்பிட்டல்ல 2 மணி நேரத்துல மையத்தை தரணும். அப்ப நீங்க கேட்டீங்களா மையத்தை நான் கொண்டு போறேன்னு கேட்டீங்களா? நான் கேட்டேன். அப்ப சைன் வைக்க சொன்னாங்க எனக்கு டாக்டர். என்னத்துக்கு சைன் வைக்க சொன்னாங்க? மையத்தை தாரம் சைன் வைக்கன்னு சொன்னாங்களா? சைன் வைக்க சொன்னாங்க. பிள்ளைய இது வந்து உங்களோட இது தாண்டி சரி ப்ரூவ் பண்றதுக்காண்டி சைன்
நான் சைன் வைக்கிறேன், புள்ளைய எனக்கு தருவீங்களான்னு கேட்டேன். வெரி குட். ஓகே. சரியா, தருவீங்க கேட்கப்போ டாக்டர் சொன்னா இல்ல அப்படி தார இல்ல. ஏன்னா இது இதுக்கு இந்த பாசிட்டிவ் ஆயிட்டானே ஐசுத்தி அப்படி தரந்திக்கீங்களா புள்ளையா அவங்களுக்கு நீங்க சைனை வச்சுட்டு போங்க, நாங்க மத்தவங்களுக்கு சொல்றோம். அதான் புள்ளைய தாரைதான் சைனை வைக்கிறேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். சரிமா, வந்ததுக்கு போறோம், அதுக்கு போறோம் கோல் அடிச்சாங்க, தாக்கினேன், பேசினேன். நானும் சொன்னேன் பிசிஆர் வந்து அப்புறம் பிரைவேட் எடுக்கவா பிள்ளைக்கு, பிசிஆர் எடுக்கிறதுக்காக நானும் பேசி டாக்டர் பெண்கள் பேசி டாக்டர் எல்லாமே பிடிச்சு பார்த்தேன். சரியா, பேசுறவங்க உதவி பண்றவங்க டாக்டரை பிடிங்க மத்திய நாங்க செஞ்சு தாரோம் எல்லாம் உதவி பண்றதுக்கு ஆட்கள் வந்தாங்க அந்த டைமுக்கு. நீ டாக்டரை பிடிங்க நான் பேசிக்கொள்றேன். அப்ப நான் பிடிச்சு பார்த்தா அப்ப எந்த டாக்டரும் பிரைவேட்டால வரதுக்கு இயலாண்டா. டாக்டர் பேர் ஒன்றும் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எந்த டாக்டர்? இப்ப உங்களோட பிள்ளைய அங்க பாரம் எடுத்த டாக்டர் எத்தனாம் வார்டுல எடுத்தது அதெல்லாம் தெரியுமா? அந்த பேர் ஒன்றுமே தரல. என்ன நம்பர், என்ன உங்களுக்கு எந்த நம்பர் தந்தாங்க? என்ன நம்பர் தந்தாங்க அவங்களோட பேச சொல்லி? வார்டு நம்பரா? வார்டு நம்பரா? ஓ, வார்டு நம்பர் இல்ல, MICU அதுதான் போட்டாங்க. MICU. அப்ப நீங்க என்ன நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அவங்களோட? அவன் லேண்ட்லைன் நம்பர் அவன் MICU லேண்ட்லைன் நம்பர் அதான் தந்தாங்க. அந்த நம்பர் தான் கோல் அடிச்சாங்க. ஓகே. அப்ப அதுல டாக்டர் பேர் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதுன்னு? டாக்டர் பேர் ஒன்றும். ரைட். மற்றது இப்ப நீங்க திருப்பி அவங்கள்ட்ட கேட்டிங்களா, இப்போ எங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட்டை நாங்கள் திருப்பி எடுக்கிறோம், எங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் மையத்தை எங்களுக்கு பிள்ளைய தாங்க, குழந்தை தானே நீங்கள் சொல்லலையா, நாங்கள் எங்கேயும் போகல, குழந்தைக்கு உமாக்கும் பிசிஆர் நெகட்டிவ், உங்களுக்கும் நெகட்டிவ், நாங்களும் எங்கே போகல, அதெல்லாம் சொன்னீங்களா? அதெல்லாம் அங்க டாக்டர் கிட்ட நன்றி நைட் பேசப்போ டாக்டர் சொன்னோம், அம்மாக்கும் இல்ல, பாப்பாவுக்கும் இல்ல, பால் கொடுத்த உமாக்கே இல்ல, பிள்ளைக்கு எங்க வேலை வாங்கிச்சு, இதை நான் டெஸ்ட் எடுக்கவா, பிசிஆர் போறோம் எடுக்கணும் எல்லாமே. இது வந்து இப்ப டாக்டர் பிரைவேட்ல போய் அவ்வளோக்கே டாக்டர் கூட போல அவங்க வரையிலான்டாங்க. அப்படி வந்து எங்களுக்கு வரத்துக்கு இயலாண்டு. அப்புறம் இன்னொரு டாக்டர் இதை விசாரிக்க போகலையும் அவங்க டாக்டரும் சொல்லிக்காரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு சொல்லிக்காரு, அப்படி கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க பிரைவேட்ல இருக்கிறவங்க கேக்குறாங்க, நாங்க வர மாட்டோம், உங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சாம்பிள் எடுத்துவாங்க. பிசிஆர் சாம்பிள் வந்து இங்க எப்பயும் தரையும் மாட்டாங்க. இப்ப என்ன பிரதர் ஃபாஹிம், நான் கேள்விப்பட்டது இப்ப நியூஸ்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மினிஸ்டர் சாட்சி மௌத்தான நேரத்துல பிசிஆர் டெஸ்ட் வந்து அப்புறம் திருப்பி 2வது முறை பிசிஆர் டெஸ்ட் எடுத்து 2வது முறை கொடுத்திருக்கிறாங்க, நெகட்டிவ் ஆகி அப்புறம் மையத்தை அடக்கியிருக்கிறாங்க. அப்ப அப்படி செய்யும் பொழுது இந்த குழந்தை என்ன 20 நாள் குழந்தை, நீங்க 2 பேருக்கு நெகட்டிவ், அப்ப அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கணும். என்ன இது பெரிய அந்த இதுதான் நாளைக்கு அந்த இதுக்காக 7 மாதம் மட்டும் போறாங்க. ராஜாசைக்கு புடிச்சு ஆக்கி 7 மாதம் மட்டும் ஆக்கி பார்த்தேன். அவன் எத்தனை பேர் கோல் அடிச்சு கேட்டாங்க. 7 மாதம் மட்டும் நானும் அந்த புள்ளி எப்படியாவது மவுத் ஆகிட்டு அல்லாட ஏற்பாடு பேசு எடுத்து அடக்குறதுக்கு இப்ப உங்களோட குழந்தை இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கவாளி. நீங்க அது குழந்தை என்ன அநியாயம் செய்தது யாருக்கு என்ன ஒருத்தருக்கும் அப்படி இல்லை, அப்படி இருக்கத்தக்க அவங்க செய்துட்டாங்க. ஆனா இப்ப இது என்னென்றால் வேணுமெண்டே இந்த பிள்ளைய நாங்க மையத்தை அடக்க தர மாட்டோம், இதை நாங்க எரிக்கத்தான் போறோம், கிரிமேட் பண்ணத்தான் போறோம்டா சொன்னாங்க அவங்க. அப்படி சொன்னாங்க. அப்ப அதுக்கு நீங்க சைன் வைக்க இல்ல. அப்ப நீங்க சைன் வைக்காமலே தான் அதை செய்ய போறோம். அந்திப்படி எங்களுக்கு கோல் வந்துச்சு பவல் இப்படி வரையில மோச்சரி என்னவானாங்க என்னவானா கௌரவ எந்த புழுவான்னா எந்த
வேற අම්මා තාත්තාරි කවුරුහරි ආවොත් හොඳයි එන්න පුළුවන් නම් එන්න ඩොකියුමන්ට්ස් ටික என்ன டைம் மோச்சரிக்கிட்ட எங்க மோச்சரிக்கிட்ட வந்து அவன் டாக்குமெண்ட்ஸ் பார்க்க புரியல என்ன டைமுக்கு வர சொன்னாங்க அவன் பவல்ல இருந்து கோல் அடிச்சு பவலே கோல் அடிச்சாங்க சரியா எங்கேல நாங்க போனேதான் அப்ப எங்களை உள்ளுக்கு போகல டாக்டர் கிட்ட மோச்சரியா போகல அவள் டாக்டர் கிட்ட இருந்து அவளை வந்து சைனை வச்சுட்டு போக சைனை வச்சு டாக்டர் ஆகிற சண்டை சரியா இப்ப போனவர் நான் போகல நச்சன் ஒன்றுக்கு நான் அனுப்பினேன் பண்றது நச்சன் ஒன்று அனுப்பினேன் அப்ப அவர் வந்துட்டாரு இது சைன் வச்சு அப்ப அவன் பீஸ பார்த்தா டாக்டர் கோல் அடிச்சு இல்ல உன மச்சாண்ட பேர் என்ன அவர் போனவர் வந்து ரிஃப்கான் அது உங்களோட மச்சானண்டா வைஃப்ட பிரதரா வைஃப்ட இல்ல அவர் வந்து வைஃப்ட சிஸ்டர்ட மாப்பிள்ள உங்களோட சகலன் சகல ஓகே ஓகே அப்ப ரிஃப்கான் போனதாங்க ரிஃப்கான் போகுது அவங்க சைனை வச்சுட்டு போகுது அந்த சைன்ல தான் நின்று கொண்டு இருந்துக்கிறான் ரிஃப்கான் சைன் பண்ணதா அவர் சைன் பண்ணல நான் பிள்ளைக்கு சாட்சி ஆகுது இப்ப இந்த உமா அப்பா எல்லாம் எனக்கு சைன் பண்ணதுக்கு நான் சைன் பண்ண வரல அப்ப உமா அப்பா வந்து அவன் சைன் பண்ண போது பிள்ளை தாலையும் தான் சைன் பண்ணுவாங்க தெரியுமா அந்த அப்ப நாங்க அவளை இது வரைக்கும் எனக்கு கோல் கொண்டு வர்றது உள்ளுக்கு இருந்து உங்களுக்கு நியூஸ் வந்து உங்களோட பிள்ளை வந்து இங்கேயும் கொண்டு போறாங்கன்ட்டு கணத்தையும் கொண்டு போறாங்க பொருளை கணத்தை எடுத்து போறாங்க உங்களுக்கு நியூஸ் வந்துச்சாண்டு அப்ப அதுக்கு போது நான் வீட்டுல பெருமைக்கு வீட்டுல வந்து போலீஸால வந்து அந்த கொரோனா கோவிட் அந்த இது பாசிட்டிவ் ரெஸ்டும் துண்டையும் அந்த கொரோனா சைன் வச்சு இந்த பொருள் இதுல தான் இது பண்ண போறாங்க அந்த துண்டோடு கொடுத்துட்டு பேசியா வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு கொண்டு போறேன்னு சொன்னாங்க டைம் ஒண்ணு பையில போட்டிக்கல அதுல டைம் ஒண்ணு போறியா வீட்டுல கொடுத்துட்டு பேசியாங்க அப்ப நான் ஹாஸ்பிட்டல தானே பொண்ணுக்கு வேலை செய்யறங்கிட்டதான் நான் எனக்கு நியூஸ் வாங்கி ஏத்துறாங்க போல எம்புலன்ஸ் வந்திக்குது மீடியா வண்டி வீடியோ பண்ணி கொண்டீங்கன்னா எதுக்கும் பாருங்க பொருளை கண்டே கொண்டு போறான் அவன் எதுவும் பொருளை காலத்துக்கிட்ட பேசி நிக்கிறேன் தானே அப்ப எம்புலன்ஸ் வந்து உள்ளுக்கு போகுது நான் பேசி ஒரு 10 நிமிஷத்துக்கு எம்புலன்ஸ் வந்து உள்ளுக்கு போச்சு உள்ளுக்கு பேசி நிப்பாட்டி போட்டு உள்ளுக்கு இருந்து ஐப்புற கோல் அடிக்கிறாங்க வந்து அது கோல் அடிச்சவருக்கு அடிக்கிறாரு இந்த ஓவலாங்க எனவா கிவ் பண்ணி எனவாத நெருக்கி விட்டுறான் செம்மையாகி அஞ்சு எனவாத நெருக்கி இப்போ என்னோட வண்டி இன்சூரன்ஸ்மாக போனாங்க உங்களுக்கு அவன் போனாங்க வாரம் சொல்லி போட்டு போனாங்க பேசி கேட்டாங்க இப்படி ஒரு இது ஒன்று ஈக்குதா சைன் வைக்காம கேட்டாங்க அவங்களும் அங்கேயும் தேனவா அவங்க பேசி சொல்லி போட்டு ஏசி சரியா பதில் கொடுக்கறதுல அவங்களோட வேலையை அவன் செஞ்சுட்டாங்க. எத்தனை மணிக்கு இதை செய்தாங்க? 4 சுச்சம். ரைட் பிரதர். இப்போ ஒய்ஃபும் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் வீட்டிலானே இருக்கிறீங்க? வீட்டுல தான் இருக்கிறோம். ரைட். உங்களோட மற்ற குழந்தை 2 வயதா? 2 வயது பிள்ளைன்னா உங்களோட மகள்? மகள 6 வயது. 6 வயது. 6 வயது. அப்ப அவ ஷிஃப்கான மகள்? ஷிஃப்கா. அவ சோமா இருக்கிறா தானே அல்லா உதவியால? அவ சோமா இருக்கிறா. வைஃப் சோமா இருக்கிறாங்க தானே? நீங்க ஒரு ஆளுக்கு ஆள் ஆறுதல் சொல்லிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்ல வேண்டியது அவர் சொர்க்கவாளி, உங்களோட பிள்ளை சொர்க்கவாளி. அதை நினைச்சு வந்து அதை சொல்ல வேண்டியது சொர்க்கவாளியை. நீங்க இந்த மகனுக்கு நீங்க பேர் வச்சது ஷாயிக் ஃபாண்டா வச்சுங்க? ஷேக் ஃபாஸ். ஓகே. ஷேக் ஃபாஸ். இப்போ ஷேக் ஃபாஸ்ன்னு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? யாருக்கு தந்தது பேர்? பேர் வந்து நான் பார்த்து வச்சுட்டாங்க. பார்த்து வச்சுட்டாங்க. அவர் வயசுல வந்து எந்த பேர் எப்பல வந்து நீங்க பேசி அப்படி செய்றீங்க. ஓகே ஓகே. அதுக்காக வேண்டி வைஃப் ஷாஃப்னா, மகள் ஷிஃப்கா, நீங்க ஃபாஹிம். ஷேக் ஃபாஸ். ஓகே ஓகே. நீங்க ஃபாஹிம். உங்களோட முழு நேம் MSM ஃபாஹிம். நீங்க என்ன செய்றீங்க பிரதர் ஃபாஹிம்? என்ன செய்றீங்க? கூலிக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க. ஓகே ஓகே. அல்லாஹ் ரஹ்மத். எந்த ஸ்கூல்ல படிச்ச நீங்க? நம்ம
நான் தாருசலாத்துல படிச்சேன். மாளிகாவத்து தாருசலாம். ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்கள் பொறுமையாயிருங்க, நான் உங்களை சந்திக்க வருவேன் இன்ஷா அல்லாஹ். இது என்ன நாம் ஏதாவதுன்னா பேசிக்கொள்ளுங்க ஃபஹீம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வேற ஏதாவது நான் கால் தாரேன்னா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களுக்கு நல்ல சபூரை தரணும். இதான் எங்களோட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை. அல்லாட்ட பாரம் கொடுப்போம். அண்ட் இன்ஷா அல்லாஹ் இது நடக்காம பாதுகாக்கணும். அதுக்கான ஏழுமான முறையில் நாங்கள் இதுக்காக வேண்டி பாடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட பிள்ளை அங்கே சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. அல்லாஹ் உதவியால் அல்லாஹ் அவருக்கு அவர் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரஹ்மத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.